என்னைக்கு இல்லாத திருநாளாக இன்றைக்கி ஈவினிங் வீட்டுக்கு போனாலும் எல்லாம் கிளப்பிட்டு போனதில்ல கத்தி கொத்தமும் குளவி கடி வாங்கினதா மிச்சம். என்ன கதை அப்படிங்கிற இந்த ஸ்டார் ஸ்டோரியில் வந்து பார்த்தலாம். ஸோ இது காலையில் வெட்டுக்கு போன தோப்பு. ஆப்போசிட்டில் பாருங்கள் சன்ரைஸ் ஆகிட்டுருக்கு. அப்படியே இந்த பக்கம் லெஃப்ட் சைடு திரும்பணும்னு வைங்க, அழகான கிணத்து மேடு தென்னந்தோப்புனும் பயங்கரமான ஒரு வியூன்னு சொல்லலாம். கிணறு பாருங்கள் வேறு லெவலில் இருக்கா. ஸோ ஆக்சுவலாக இந்த கிணத்து மேட்டு தோப்பு வெட்டினோன்னே இப்போ நாங்கள் புகை போட்டுட்ருக்கோம்ல, இந்த தோப்பையும் வெட்ட வேண்டியது. ஆக்சுவலாக காலையில் எல்லாம் டயர்டாக இருக்குது, ஈவினிங் வெட்டிக்கலான்னு போயிட்டோம். காலையில் வந்திருந்தாலும் இந்த குளவி கடி வாங்கியிருக்க வேண்டியது தான் கண்டிப்பாக. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மேலே தான் வந்து குளவி இருக்கும். இந்த தோப்பில் வந்து பார்த்திங்கன்னா பையன் அவன் ஏறின 2வது மரத்தில் கீழே இருந்த வேப்ப மரத்தில் இருந்த குளவி கடிச்சு கீழே கடி வாங்கிட்டான். என்னோடய கேர்லெஸ்ஸாக என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரில. ஆனால் போன டைம் புதுக்கத்தி வாங்கினப்போ காலில் பட்டு ரத்தம் வர மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்த டைம் வந்து நடந்துருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 10வது முறை ஏறும்போதே இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து வீட்டில் வந்து என்ன சொல்லுவாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு வந்தேன். ஸோ அவங்களும் வந்து பழகிட்டாங்க போல இருக்குது. பெருசாலாம் ரியாக்ட் பண்ணல, ரொம்ப ஆழமாகப்பட்டுச்சா என்ன அப்படின்ட்டு சாதாரணமாக விட்டுட்டாங்க. ஸோ நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா நான் அங்கே படும்போதே எனக்கு இது லைட்டாக பட்டுச்சு அப்படிங்கிறது தெரிஞ்சுது. இல்லைன்னா ரொம்ப பதட்டமாக இருப்பேன். அதுக்கப்புறம் வால்நீர் வச்சு பேட்ச் எல்லாம் போட்டு கொஞ்சம் ரெடி பண்ணிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்தோடனே பார்த்தீங்கன்னா நம்மளால் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ்ப்பா உங்களுக்கு ஒன்று காட்டணும் அப்படின்னா, ஆக்சுவலாக ஸ்கூல் விட்டு வரும்போது தான் நான் கரெக்டாக ஒர்க்குக்கு கிளம்புனேன்னு வைங்களேன். ஸோ அப்போவே சொன்னேன், நான் வந்து பார்க்குறேன்னு சொல்லியிருந்தேன். அதை வந்து கையில் கண்ணை மூடுங்க அப்போ தான் கொடுப்பேன்னு சொல்லி கொடுத்தான். அவன் பாருங்க எவ்வளோ சந்தோஷமாக குதிக்கிறான்னு. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலில் ஏதோ ஒன்று ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க போல இருக்குது. அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கான். இதுதான் அவன் ஃபஸ்ட் டைம் வாங்கின சர்டிஃபிகேட்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருந்தது. ஸோ இது ஒரு சந்தோஷமாக. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹோம்ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக வந்து எழுதியிருந்தான். எப்போவுமே லைன்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நேராக எழுதாமல் அடிக்கடி எரேஸ் பண்ணி எழுதிட்டுருப்பான். இன்றைக்கி வந்து நீட்டாக இருந்தது. லெட்டர்ஸுமே ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ அதுக்காக அவனை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி ஒரு ஹைஃபை கொடுத்துட்டு, ஸோ எப்போவுமே எழுதிட்டு இருக்கும்போது அப்பா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிற கை வலிக்குது அப்படிமா, அந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா கடலக்காய் கொஞ்சம் போட்டு கொடுத்து சாப்பிட சொல்லிவிட்டு எழுத சொன்னேன். ஸோ அடுத்த ஒரு ஷார்ட் ஸ்டோரியில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.